ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வந்தே பாரத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா சென்னை டு நாகர்கோவில் தான். கொஞ்ச நாளாகவே இந்த ட்ரெயினில் போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். நமக்கான நேரம் வந்து இப்போ தான் வந்திருக்கு போல். லாங் லீவ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய லக்கேஜ் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக தலைவன் வந்து வந்தாச்சு. பார்க்குறதுக்கே சும்மா கப்பல் மாதிரி இருந்துச்சு ட்ரெயின். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 பக்கம் ஆச்சு ஒரு ஆளுக்கு. எக்ஸிக்யூட்டிவ் டிக்கெட்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3000 பக்கம் ஆகும். காலையில் 5:40க்கு ட்ரெயின், கரெக்டான டைமுக்கு ட்ரெயின் வந்துடுச்சு. ட்ரெயின் உள்ளாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்லீப்பர்லாம் இல்லை, ஃபுல்லாகவே சீட்டர் தான். சீட்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளோட தலைக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி லக்கேஜ்லாம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அதில் வச்சுக்கலாம். நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக டேபிள் இருக்கும், ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பையன் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தான். ஃபுல்லாகவே ஏசி அப்படிங்கிறதுனால நல்லா தான் இருந்தது. இந்த வெயிலுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. தலைக்கு மேலே வந்து இந்த மாதிரி 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா லைட் வேணும் அப்படின்னா தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். டாய்லெட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாகவே இருந்துச்சு. வெஸ்டர்ன் இந்தியன் டைப்புன்னு ரெண்டுமே இருக்குது. டோரில் இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். இதில் ஒரு டிஸ்பிளே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து எங்கே போயிட்டுருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் என்ன, எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு குட்டி ஏரியா இருக்கும். இதில் வந்துட்டு ஏசி இருக்காது, சேர் போட்டிருப்பாங்க. நமக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு உள்ளே வந்துக்கலாம். அதுக்கப்புறமா காஃபி டீ ப்ரீமிக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இதை சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காஃபி டீன்னு நினச்சிட்டு அப்படி மடக்குன்னு குடிச்சிக்க வேண்டியதான். பெருசாக டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. அப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி வாங்கியிருந்தோம். நான் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ப்ரெட்டு அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மசால் தோசையும் வாங்கி சாப்பிட்டோம். நாங்கள் போன டே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயினில் போயிட்டோம். அதாவது வந்தே பாரத் வந்து தேர்ஸ்டே மட்டும்தான் விட்ருக்காங்க. இப்போ வெக்கேஷன் சொல்லிட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேயும் வந்து அடிஷ்னல் ஆட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து சண்டே ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறதுனால அது ஸ்பெஷல் டேயில் போயிடுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபுட் எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணல. எல்லாமே நாங்கள் காசு கொடுத்து வாங்கின மாதிரி தான் இருந்தது. நாங்கள் ட்ராவல் பண்ண அன்றைக்கி பார்த்து ட்ராக் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரம் டிலே பண்ணிட்டாங்க. அது வேறு கடுப்படிச்சிடுச்சு. சரி உள்ளே உட்காந்து போர் அடிச்சுட்டே இருந்துச்சு. படம் பார்க்கலான்னு சொல்லி மஞ்சுமல் பாய்ஸ் படம் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அப்புறம் சமோசாலாம் வாங்கி சாப்பிட்டோம். கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. சரி பசிக்கு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு கடகடன்னு சாப்பிட்டாச்சு. 2:10க்கு வர வேண்டிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மதியம் 3:30 பக்கம் ஆகிடுச்சு. ஒரு வழியாக ஊர் வந்து சேர்ந்துட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.